ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாரத பக்தி சூத்ராணி, அதில் சதுர்த்தோத்தியாய 4வது அத்தியாயத்தில், அத்தியாயத்தோட பேரு பிரேம நிர்வச்சனம், ஈஸ்வர பரப்பிரேம. அதை பற்றி அவர் கூறுகிறார். அதில் நம்ம பார்க்க வேண்டிய சூத்திரம் 64. அபிமான தம்பாதிகம் தியாஜ்யம். அபிமான தம்பாதிகம் தியாஜ்யம். அதற்கு முன்னால சூத்திரத்துல அவர் இந்திரிய அடக்கத்தை பத்தி பேசினாரு. ஸ்திரீ தன நாஸ்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரவணீயம். அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பேசுறது பரப்பிரேம. அதாவது ஜென்ரலாக இந்த அத்தியாயத்தில் நாரதர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பக்தியினுடைய பரிணாமம். அத்வைத பக்தி ஃபர்ஸ்ட், இன்ஃபார்மல் பக்தி, நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபட்டு கொண்டிருப்பது, அது இட்ஸ் நாட் கம்பல்சரி. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃபார்மல் பக்தி, எப்படி வழிபாடு செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் வழிபாட்டுக்குள் வருவது என்பது ஃபார்மல் பக்தி. ஃபார்மல் துவைத பக்தி ஒன்லி. அதிலிருந்து எங்க வரணும்? அத்வைத பக்தி. இதுதான் இந்த இதுல தான் பக்தியினுடைய பரிணாமம். அத்வைத பக்திங்கிறது ஞான பக்தி, பரபக்தி, மேலான பக்தி. அப்ப அது மேலான பக்தின்னு நாரதர் சொல்றார். அத்வைதத்துக்குள்ள வந்த ஞானியோட பக்தி தான் மேலான பக்தி, பரபக்தி. மற்றதெல்லாம் என்னது? அவரம். ஆப்போசிட் என்ன பரத்துக்கு? அவரம், கீழான பக்தி. ஏன் அப்படி சொல்றாரு? நானும் தானே பக்தியா இருக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அத்வைத பக்திக்கு ஞானிக்கும் அவருடைய பக்தியுடைய நிலையில் அங்க என்ன இருக்கும்? பூர்ணத்துவம். there is no complaint about this world. ஆனா அவர பக்தியில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, லாங்கிங் ஃபார் சம்திங், ஃபீலிங் ஆஃப் அபூர்ணத்துவம். இந்த ஃபீலிங் உள்ளோட தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? துவைத பக்தியில் இருக்க முடியும். என்ன இருக்கும் மனதுக்குள்ள? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் லாங்கிங் ஃபார் சம்திங், ஈவன் ஜிக்னாசு ஆல்சோ. ஏன்னா பக்தின்னு பிரிக்கும்போது மற்ற யார் பக்தி? ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி. கிருஷ்ணர் சொல்ற பக்திக்கு போனீங்கன்னா ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்னாசு பக்தி, ஞான பக்தி. அதுல அவர் என்ன சொல்றாரு? இந்த ஞானி தான் பரம் பக்தி, அவரிடம் இருக்கிற பக்தி தான் மேலான பக்தி. மற்ற 3 பேரிடம் இருக்கிறது அவரம், கீழான பக்தி. அவரு அந்த பக்தியிலிருந்து இங்க வர முடியும். ஆனா ஏன் கீழான பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்த பக்தி, ஆபத்து காலத்தில் இறைவனை நோக்கி ஓடுபவர், இஸ் லாங்கிங் ஃபார் சம்திங், சேஃப்டி, செக்யூரிட்டிக்காக, தன்னை பாதுகாப்பதற்காக. தவறில்லை. அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அதான் நம்ம பண்ணும்போது, அப்ப கஷ்டம் வந்து சாமி நோக்கி ஓடக்கூடாது சொல்றீங்களா? அப்படி திங்க் பண்ணாதீங்க. அப்படி ஓடும்போது இஸ் லாங்கிங் ஃபார் சம்திங், மனதில் என்ன இருக்குது? அபூர்ணத்துவம். அதனாலதான் ஓடுறாரு, பயம். அடுத்து அர்த்தாத்தி பக்தி, ஆல்வேஸ் டிமாண்டிங் ஃபார் சம்திங். இது வேணும், அது வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், ஆல்வேஸ் இஸ் நீடட். தப்பில்லை. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குது? தேர் இஸ் நோ பூர்ணத்துவம். லாங்கிங், இது வேணும், அது வேணும் போது பூர்ணத்துவம் இருக்கிறவங்க எதுக்கு இது வேணும் வாழ்க்கை, அது வேணும் ஓடணும்? ஸோ அங்க அர்த்தாத்தி பக்தி என்னது? தே ஆர் லாங்கிங் ஃபார் சம்திங், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கலாம், எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஈவன் ஜிக்னாசு கூட சொல்லலாம். ஈவன் ஜிக்னாசு இன்னும் அவர் என்ன வச்சிருக்காரு? ஒரு உள்ள டிமாண்டிங். என்ன டிமாண்ட் அவருக்குள்ள இருக்கு? நான் ஈஸ்வரனை பற்றி அறிய வேண்டும். அங்கோட என்ன இருக்குது? பூர்ணத்துவம் கிடையாது. இன்னும் அவரால் அடையப்பட வேண்டியது ஒன்னு இருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்றாரு? யக்ஞமாக கர்ம யோகத்தை, உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா கூட அங்கே என்ன இருக்குது? there is longing for something. அவங்களாம் அதை கேட்டாங்க, இவர் இதை கேட்கிறார். மொத்தத்துல ஜிக்னாஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? கேட்டுட்டு தான் இருக்காரு, ஞாத்து மிச்சுகு. ஆனா
ஞானி பக்தி. அதனாலதான் அதெல்லாம் என்னன்னு சொல்றாரு, மனதுக்குள்ள இவ்வளவு லாங்கிங், அன்ஹாப்பினஸ், ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், அந்த ஒரு ஃபீலிங்கோட தான் அவங்க பக்தியை காமிக்க முடியும். அதை தாண்டி பக்தினா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தாண்டி பக்தியே இல்லைன்றுவாங்க. இதை கடந்து அங்க என்ன இருக்குது பக்தியும்பாங்க. இதை மூணையும் கேட்கறத தவிர அங்க என்ன டீலிங் இருக்குது இறைவன்ட்ட அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ஆர்த்த பக்தி, அர்த்தாத்தி பக்தக, ஜிக்னாசு பக்தா. ஜிக்னாசுக்கு இறைவனை பற்றிய ஞானம். அதனால அந்த ரெண்டு பேர்த்தையும் எடுத்து பாருங்க, ஆர்த்த பக்தி, அர்த்தாத்தி பக்தி. அர்த்தனா ஆபத்து காலத்தில் ஓடி உழுகிறவர் சாமி கிட்ட. அர்த்தாத்திங்கிறது த்ரூஅவுட் த டே பிரேயர், த்ரூஅவுட் த இயர் இருக்கும், டிமாண்டிங் ஃபார் சம்திங். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துல என்ன இருக்குங்கிறாரு, அபூர்ணத்துவம். அதனால அது என்னன்னு சொல்றாரு, அபரம். அதனால இது என்ன சொல்ற, பரப்பிரேமம். பரப்பிரேமம் யாரு, ஈஸ்வரன் மீது வைத்திருக்கிற பக்தி. ஈஸ்வரன் அத்வைத பக்தி தான் என்னது, பரம். புரிஞ்சுங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அவர் சொன்னாரு, யூ ஹாவ் டு மானிட்டர் யுவர் லைஃப் ஸ்டைல். என்ன பண்ணணும், மாத்தி எங்கிருந்து எங்க வரக்கு, அத்வைத ஃபார்மல் அத்வைத பக்திக்கு வந்தவன் துவைத பக்திக்கு வரணும்னா there should be internal changes. சாத்விக குணத்தை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்யணும். தானே அது வராது. சும்மா நான் சாமி கும்பிட்டு இருக்கிறேன், கோயிலுக்கு போறதுனால என்ன பண்ண முடியாது, அத்வைத்திலிருந்து துவைதத்துக்குலாம் வர முடியாது. ஏன்னா இறைவன் பார்த்து என் மண்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி அத்வைத தூக்கி போட்டுட்டு சிவபெருமான் அவங்களுக்கு துவைதத்தை கொடுத்துருவா, அத்வைதத்தை கொடுத்துருவா, துவைதத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சிவபெருமான் வந்து நீங்க தினம் கோயிலுக்கு போறீங்கிறக்காக மண்டையில் இருக்கிற துவைத புத்தி எடுத்து போட்டுட்டு அவர் அத்வைத புத்தியை பேக் பண்ணி கோயிலிருந்து அனுப்புவார என்ன? இட் இஸ் நாட் பாசிபிள். நாம என்ன பண்ணணும், முயற்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எது என்ன பார்க்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுறோம், மானிட்டரிங் யுவர் லைஃப் ஸ்டைல். அதை மாத்தினாத்த என்ன சொன்னாரு, நீ வந்து துவைதத்திலிருந்த அத்வைதத்துக்கு, அதுக்கப்புறம் குவாலிபிகேஷன் சித்த சுத்தி அடைஞ்சு அப்புறம் என்ன, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், அப்பதான் வர முடியும். இதுதான் நாரத சொல்ற மெயின் கருத்து. இப்ப நாம இந்த பார்த்த இந்த சூத்திரத்துல அதுக்கு என்ன சொன்னார், கடைசி என்ன சொன்னாரு, 63வது சூத்திரத்துல என்ன சொன்னாரு, இந்திரிய அடக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்திரீ, புரிஞ்சுங்களா, பெண், அதாவது அது எல்லாம் இது வந்து ஜென்ரலா இந்திரிய அடக்கத்தை சொல்றாரு. ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் எடுத்துக்கலாம். இந்திரிய அடக்கம், தனம் என்ன இருக்கணும், எல்லாத்துலயும் என்ன இருக்கணும், ஒரு ஸ்ரவணீயம், கேட்கக்கூடாது. ந ஸ்ரவணீயம், இந்த விஷயத்தை கேட்கக்கூடாதுங்கிறார். எது, இந்த பணம், சொத்து, பெண், ஆண், இதையெல்லாம் பத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்திரிய அடக்கணும் புரிஞ்சுக்கணும். அவர் குறிப்பாக உணர்த்துகிறார். இதை பத்தி நீ வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா அப்படி நேரடியான வாட்சியார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. லட்சியார்த்தமாக என்ன சொல்றாரு, இந்திரிய அடக்கம். இப்ப நீங்க வந்து ஸ்திரீ பெண் விஷயத்தில் பிரம்மச்சாரியினுடைய சன்னியாசியுடைய ஒழுக்கம் என்பது வேறு, கிரகஸ்தானுடைய ஒழுக்கம் என்பது உடல் ஒழுக்கம் என்பது வேறு. உடல் ஒழுக்கம் என்பது சாஸ்திர இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீன்னு சொல்லும்போது பொதுவா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப நீங்க பிரம்மச்சாரி விஷயத்தில் அவர்கள் பெண்களை பார்க்க கண்ணு பார்த்து மட்டும்தான் பேசணும். அவர்கள் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் இருக்குது பிரம்மச்சாரி ஆசிரமத்துல. சன்னியாசி அப்படித்தான். ஆனா கிரகஸ்த ஆசிரமத்தில் என்ன, ஒருவனுக்கு ஒரு தீன் வாழ்றது என்னது, கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய உடல் ஒழுக்கம். இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இதெல்லாம் எப்படி இருக்கணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்திரிய அடக்கம் ரொம்ப பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் ஆகட்டும் பாருங்க, பகவத்கீதையில இந்திரிய அடக்கம். ஏன்னா இந்திரிய அடக்கம் இல்லைன்னா மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிடும். இட் கேனாட் பி இன்ட்ரோவர்ட், உள்ள வர முடியாது. அது மனம் எப்பவுமே எங்க இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட். அப்போ ஆத்மாவை பற்றி சிந்தனைக்கலாம் மனதுல. அப்போ சாஸ்திரம் சொல்றது, யூ வில் லூஸ் யுவர் இம்யூனிட்டி ஆஃப் யுவர் மைண்ட். அதாவது எப்படி வந்து இம்யூனிட்டி லூஸ் பண்ணுது, இஃப் யூ பிகம் எக்ஸ்ட்ரோவர்ட். இப்ப வந்து உடம்புல வந்து இம்யூனிட்டி என்ன சொல்றது, எதிர்ப்பு சக்தி. உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், இம்யூனிட்டி. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன சாப்பிடணும், ஒரு நோய் வந்துட்டா என்ன ஊசி தடுப்பூசி போடுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம இம்யூனிட்டி எப்படி பாதுகாக்கிறோமோ, உடலுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை எப்படி பாதுகாக்கிறோமோ அதை விட முக்கியம் மனதினுடைய இம்யூனிட்டியை பாதுகாக்கிறோமா. இட்ஸ் a question mark in today's lifestyle. இப்ப மனதினுடைய இம்யூனிட்டின்னு என்னங்க, எது வந்தாலும் எதிர்த்து நிற்று போராடி துரத்தக்கூடிய சக்தி தான் இம்யூனிட்டி. இப்ப வைரஸ் பாடியோட இம்யூனிட்டி என்ன, வைரஸ் வந்ததுன்னா நம்ம பாடி ஃபைட் பண்ணி அதை வெளியே துரத்துனாதான் அதுக்கு பேர் இம்யூனிட்டின்னு சொல்றோம். எங்களுடைய பாடியில் இம்யூனிட்டி இருக்கு, அதுக்கான உண்டான ஏற்பாடு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மனதினுடைய இம்யூனிட்டிக்கு யாரு என்ன வேலை செய்கிறோம்,
டுடேஸ் லைஃப் ஸ்டைல் அதை அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியுது இல்லை. மனதினுடைய இம்யூனிட்டி உடலினுடைய இம்யூனிட்டி விட முதலில் மனதினுடைய இம்யூனிட்டி பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்த்தி கொள்ளணும். நீங்க இந்திரிய அடக்கமாக இருந்து சம தம பிராக்டிஸ் பண்றதுதான் மனதினுடைய இம்யூனிட்டியே. இன்னைக்கு டுடே லைஃப் ஸ்டைல் யோசனை பாருங்க, குவைட் கான்ட்ராஸ்ட். இம்யூனிட்டியை தொலைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. நோ இந்திரிய தமம், நோ சமம். ஏன்னா மனதுக்கு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது ரெண்டு தான், ஒன்று தமம், இன்னொன்று சமம். இந்த ரெண்டும் தான் மனதினுடைய இம்யூனிட்டியை கொடுக்கும். அப்போ நம்ம அதை ரெண்டையும் தம சமத்தை இழந்து ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அப்படின்னு என்னன்னே தெரியாது. அப்படி வாழும் பொழுது, இந்திரிய அடக்கம் மன அடக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. மனம் லூசஸ் இட்ஸ் இம்யூனிட்டி. எதையும் எதிர்த்து போராடுகிற சக்தியை மனம் இழக்கும். அப்ப எதையும் எதிர்த்து வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை எதிர்த்து போராடுகிற சக்தியை மனம் இழந்துருச்சுன்னு வச்சுக்குங்களேன். அப்புறம் என்ன மனதினுடைய வெளிப்பாடு? மனதினுடைய நோய் என்னது? ஃபர்ஸ்ட் பிரஷர், பிளட் பிரஷர் தான் முதல் நோய். அப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் அதுல ஒரு லாங் லிஸ்ட் இருக்குது. கடைசியில சுவாமிஜி சொல்ற மாதிரி கீழ்ப்பாக்கம், தட் இஸ் ஃபைனல் ஸ்டேஜ். இல்ல சூசைடு. இதெல்லாம் ஏன் நடக்குது மனித வாழ்க்கையில்? மனதினுடைய இம்யூனிட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அதான் என்ன சொல்றாரு, நீங்க வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்களுக்கு மட்டும் சமாதம முக்கியம் நினைக்காதீங்க. டே டு டே லைஃப் வாழ்றவங்களுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற அளவுக்கு மனம் தைரியத்தை பெற வேண்டும் என்றால் இந்திரிய அடக்கம் மன அடக்கம் தான் அவனை இந்த உலகத்தில் தைரியமாக வாழ வைக்கிறது. இதுல எங்காவது ஓட்டை விட்டுட்டோம்னா அந்த மனிதனால் தைரியமாக இம்யூனிட்டியோட எதிர்ப்பு சக்தி கொண்டு எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை மனம் இழந்து விடுகிறது. அப்ப எதிர்க்கிற சக்தி இழந்துருச்சு அப்படின்னா அதோட வெளிப்பாடு என்ன நம்ம பாக்குறோம்? பிளட் பிரஷர், சுகரு, இந்த மாதிரி நோய்கள். அடுத்து மனநோய், அது ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கு நோய்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் அலோபதினால கொடுக்க முடியுமே தவிர, ஆயுர்வேதத்துல கொடுக்க முடியுமே தவிர, நோய் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட். நோய் வராமல் இருப்பதற்கு, இம்யூனிட்டியை வளர்ப்பதற்கு இப்ப எது உதவுது? வேதாந்தம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேதாந்தங்கிறது வேற, ரியல் லைஃப் நம்ம என்ன வார்த்தை அடிக்கடி எல்லாத்துவையும் வருது. ரியல் லைஃப்ல அது இதுதான் ரியல். வேதாந்த சொல்றபடி வாழ்றதா ரியல் லைஃபே. நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு என்ன சொல்றது, இல்லூஷன்ஸ், இமேஜினரி வேர்ல்டு தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we are not living in real world at all. ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்? அதுதான் ரியல்னு வேற நினைச்சுக்கிறோம். இது என்னமோ அன்ரியல்ங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். தட்ஸ் நாட் ட்ரூ. சரிங்களா? அதுதான் என்ன சொல்றாரு இந்த ஒரு ஸ்லோகத்துல, நீ மனதினுடைய இம்யூனிட்டி பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்ரீ புருஷ ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஆண் பெண் ஒழுக்கம், தனம், பணம் சம்பாதிக்கணுங்க. ஆனா அந்த லோபமா மாறக்கூடாது, பேராசை. அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. நீ பணம் சம்பாதி, அது என்னவா மாறிடக்கூடாது? பேராசையாக மாறிவிட கூடாது. அடுத்து நாஸ்திகா. ஹூ இஸ் நாஸ்திகா? அவங்ககிட்ட சகவாசம் வச்சுக்காத. ஹூ இஸ் நாஸ்திகா? வேதத்தை ஒத்துக்க மாட்டாங்க, தர்மத்தை ஒத்துக்க மாட்டாங்க, மோட்சத்தை பத்தி ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் எது கிளாஸ்க்குலாம் போயிட்டு இருக்க, ப்ராக்டிக்கலா அது லைஃபை என்ஜாய் பண்ணு. எதுக்கு அங்க போய் உட்காந்து நொங்கிட்டு மண்டை போட்டு எதுக்கு இப்படி குறைஞ்சிட்டு இருக்கிற? டூ மச் ஆஃப் வேல்யூ கொடுக்காத. புரியுதுங்களா? உனக்கு எது வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண இறைவன் கொடுத்துருக்காரோ அதை என்ஜாய் பண்ணிட்டு, உனக்கு எல்லாமே இப்ப நான் இருக்கு வீட்டுல, நீ என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இரு. டிவி பாரு, யாரு வேண்டானா. கிளாஸுக்கு மட்டும் போகாத. என்ன டிவி பாரு, யாரு வேண்டானா. கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வா, யாரு வேண்டானா. ஆனா கிளாஸுக்கு மட்டும் போகாத. இவங்கள யாரு? நாஸ்திகாஸ். ஆனா பட்டை போட்டிருப்பாங்க, கொட்டை போட்டிருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஆனா நாஸ்திகா பாருங்க எங்க வராங்கன்னு பாருங்க. பட்டை போட்டிருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அவங்கள? நாஸ்திகா. வேதத்தை வேண்டாம், கிளாஸ் மட்டும் வேண்டாம், நீ மற்றபடி லைஃப் என்ஜாய் பண்ணு. கோயிலுக்கு போறியா போவா, ஆனா கிளாஸ் மட்டும் போகாத. அவங்க யாரு? நாஸ்திகா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் வித் தோஸ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு அவங்க நாஸ்திகானே தெரியும். ஏன்னா அவங்க பட்டை போட்டதுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? ஐ எம் ஆஸ்திகான்னு வேற நினைச்சுக்குவாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் வித் தோஸ் டைப் ஆஃப் பீப்புள். ஐ அக்செப்ட் இட், பட் we have to use them as சாதனா. நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவங்க எப்படி? சாதனை, சாதனம் ஃபார் மை டு ரீச் மை சாத்தியா. தே ஆர் சாதனம்னு ஒரு வாழ்க்கை மைண்ட் ஆட்டிடியூட்ல பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு டேக்கிள் தோஸ் டைப் ஆஃப் மென்டல் செட்டப் இருக்கவங்களே. இட்ஸ் வெரி ஈஸி டு டேக்கிள், இல்லைன்னா கஷ்டம் ஆச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது? இதுதான் என்ன சொல்லுது? அடுத்த யாரு? வைரி, எதிரி. இவங்கெல்லாம் என்னது? ப்ராப்ளம். இவங்க எல்லாமே வைரி நமக்கு. யார் யார் வைரி? இப்போ
இந்த இந்த எல்லாமே இந்த 3 குணங்களும் நமக்கு வைரி. எதிலிருந்து எங்க போறக்கு? சப்ஜெக்ட் விட்டுறக்கூடாது. துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு போகணும், பரபக்தி மேலான பக்திக்கு போகணும்னா இந்த ஏரியால என்ன? வைரி, எதிரிகள். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அலர்ட்டா இருங்க. யூ மானிட் யுவர் லைஃப் ஸ்டைல். அடுத்தது இப்ப நாம இன்னைக்கு இது வரைக்கும் போன கிளாஸ் பார்த்தது. இப்ப கமிங் டு டுடேஸ் கிளாஸ், அபிமான தம்பாதிக்கம் தியாஜ்யம். எதை விட சொல்றாரு? எங்கிருந்த பக்தி, புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் அபிமானம். இதுதான் நம்ம பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல படிக்கிறது. அமானித்வம் மதம்பித்வம் படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிக்கல, நான் படிக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை அதை அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்டை மட்டும் போட்டிருக்காரு நாரதர். ஆச்சுங்களா? அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிகிரஹா. இந்த ஸ்லோகத்தை தான் அவரு அமானித்வம், அவர் 2 வேர்டு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொன்ன? அமானித்வம் அதம்பித்வம். இந்த 2ஐயும் ஆதிபதம் போட்டுறாரு. இனி போய் பகவத்கீதைக்கு போ, அங்க இருக்கும் 21 குணங்கள் இருக்கும், அது எல்லாம் அங்கே ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இவர் சொன்ன 2 வேர்டு மட்டுமல்ல, பகவத்கீதையில் கிருஷ்ணர் 13வது அத்தியாயத்தில் என்ன சொல்றாரோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணுங்க? ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, அபிமானம், அதான் அமானித்துவம். அதம்பித்துவம் தான் இந்த தம்பாதிக்கம். ஆதிபதம் போட்டுறாரு. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இவர் கொடுத்துருக்கிறதே ப்ளஸ் பகவத்கீதையில் இருக்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா தயானந்தன் என்ன சொல்லுவாருனாங்க, ஃபர்ஸ்ட் பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த 5 ஸ்லோகத்தையும் 13வது அத்தியாயத்தில் இருக்கிற 7 to 11 ஸ்லோகத்தை நடத்திட்டு கூட அவர் பகவத்கீதை ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி. ஏன்னா பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னால் இது தெரிஞ்சிருக்கணும் பார். அது 13வது அத்தியாயமாக இருந்தாலும் அது மனிதர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். நாம் இதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அபிமானம்னா மானித்துவம். மானித்துவம் அப்படின்னாங்க ப்ரைடு, கர்வம்னு அர்த்தம். ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது பாருங்க, வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்ற வைரஸ் இதுதான். எது? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுறேன். வீட்டில் யாருமே கிளாஸுக்கு போலியா, நான் மட்டும்தான் போறேனா, நான் ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கேனா, எனக்கு எல்லாமே தெரியுதா, இவங்களுக்கு எதுவும் தெரியல, இவங்களோட என்னால வாழவே முடியல. The expression of that is because of கர்வம், pride. It's most dangerous. சில பேருக்கு பாருங்க குல கர்வம் இருக்கும். கர்வம்ங்கிறது எப்படி வேணா வரலாம். ஃபர்ஸ்ட் வேதாந்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வித்யா கர்வம். சில பேருக்கு இந்த குலத்தில் பிறந்துட்டாவே என்ன வந்துருது? நான் அந்த குலத்தில் பிறந்தவள், கர்வம். சில பேருக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த், கர்வம். ஏரியா ஆஃப் ப்ரைடுன்னு போட்டு சுவாமிஜி பிரம்ம யோகானந்தா ஒரு புக்கே போட்டிருக்காரு. எந்தெந்த இடத்துல ஒரு ப்ரைடு வரும்? ஒண்ணு வேண்டாம், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் 6 packs 8 packs, கர்வம். ஒரு ஜாப், நான் இப்படி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், நான் இவ்வளவு இந்த ஜாப்ல இருக்கிறனாவே என்னது? கர்வம். இத்தனை பணம் இருக்கு, கர்வம். இத்தனை வீடு இருக்கு, கர்வம். சோ கர்வம். ஒரு ஒரு நல்ல பாட்டு பாட தெரியுது, கர்வம். ஒரு நல்ல சாண்ட் பண்ண தெரியுது, கர்வம். நல்ல பூஜை பண்ண தெரியுது, கர்வம். சோ இது வந்துங்க, ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக, நம்ம அதுக்கான முயற்சி பண்றோம், அப்ப கண்டிப்பா அதுக்கு உண்டான புகழ் வரும். அந்த புகழ் கொண்டு எங்க விட்டுருது நம்மள? கர்வம். அவர் என்ன சொல்றாரு? அபிமானம். இது யாரு? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஆத்மனி பூஜ்யத்துவ பாவம். டெஃபினிஷன் எட்டமாலஜி பாத்தீங்கன்னா, ஆத்மனி பூஜ்யத்திய பாவம் மானித்துவம். வடி மீன்பை மானித்துவம். அமானித்துவத்தோட ஆப்போசிட் மானித்துவம், கர்வம். அது இல்லாம இருக்கிற பேரு அமானித்துவம். வாட் யூ மீன் பை மானித்துவம்? வாட் இஸ் தி டெஃபினிஷன்? இட்ஸ் தி எட்டிமாலஜி ஆஃப் மானித்துவம்னா ஆத்மனி பூஜ்யத்துவ பாவனா. அது பேர் மானித்துவம். கர்வம்னா என்னன்னா ஆத்மனி பூஜ்யத்துவ, நம்மள நாமளே பூஷித்துக் கொள்ளுது, பெருமையா நினைச்சுக்கிறது, ப்ரைடு. இங்கிலீஷ் சொன்னா வெரி ஈஸி. பாவனா, ஆத்மனி பூஜ்யத்துவ பாவனா இஸ் ஈக்குவல் டு மானித்துவம். நீங்க பாருங்க, இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். குழந்தைனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு படிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அந்த குழந்தைக்கு என்ன வந்துருது? ப்ரைடு. ஸோ இது எப்படி? இது கண்டிப்பாக டேக்கிள் பண்ண வேண்டிய விடம். நீங்க பாருங்க, அந்த மானித்துவம் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? தம்பாதிக்கம். ஆதிபதம் போட்டாரு. இப்ப அமானித்துவம் அதம்பித்துவமா இருக்கணுங்கிற. தம்பித்துவம்னா ஃபர்ஸ்ட் என்ன? எக்ஸ்பிரஷன் ஆஃப் தஸ் மானித்துவம் இஸ் தம்பித்துவம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் மானித்துவம் இருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் நோன் அஸ் தம்பம் அடிக்கிறது. தம்பம் மனசுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு பேரு மானித்துவம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுக்கு பேரு தம்பம்னு பேரு. ரொம்ப ஓவரா தம்பம் அடிக்கிறான், சொல்றமா இல்லையா? ரொம்ப ஓவரா
பீட்டர் விடுறான். இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் சொல்ற மாதிரி ஓவர் பீட்டுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறது அது வெளிப்படும். அது பேர் தம்பம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் மானித்துவம் இஸ் தம்பித்வம். என்ன பண்ணுவான் சுவாமி சொல்லுவார், எல்லாரும் 2 காதுல தோடு போட்டா ஒத்த காதுல தோடு போட்டுக்குவான். அட்ராக்டிங், மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு என்னென்ன செய்யறாங்களோ அதுக்கு பேர் தம்பம்னு பேர். அப்ப பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிறது அவரை சொல்றது, அதெல்லாம் அவர் சொல்றது. எங்க அப்போ ஜீன்ஸ் பேண்ட் அப்படி வந்ததானா, உலகம் ஃபுல்லா சுத்தினா தான் அந்த பேண்ட் அப்படி இருக்குங்கிறக்காக செய்யும் போதே அந்த பேண்ட் அப்படி செஞ்சு அழுக்கா செஞ்சு அல்லது இப்போ சாயம் போன மாதிரி செஞ்சு கிழிச்சு விட்டு போட்டுக்கிறது. எதுக்கு? அது நான் உலகம் சுற்று வாலிபன் காமிக்கிறேன். அப்படி வந்தது பெண்ணாயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு ஆச்சுங்களா. இது இதெல்லாம் எதுக்கு வருது? ஏன் தன்னை மற்றவங்க நம்ம 4 பேர் நம்மளை கவனிக்கிற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், நான் பேசணும், என்னுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும்னு ஏன் ஒருத்தன் நினைக்கிறான்? மற்றவங்களோட அட்ராக்ஷனை ஏன் நான் இழுக்க பார்க்குறேன்? பை ட்ரெஸ் சென்ஸ், பேச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேச்சாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஏன் மற்றவங்களை இழுக்கிற மாதிரி நகை நட்டு எல்லாமே போட்டுக்குங்க. ஏன் மற்றவங்க நம்மளை கவனம் நம்மகிட்ட இழுக்கிற மாதிரி ஏன் பண்ணிக்கிறோன்னா, தம்பித்துவம் இருக்குன்னா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? மானித்துவம். தற்பெருமை இருப்பதனுடைய விளைவுதான் இந்த அலப்பறையே. எது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு விழாக்களுக்கு போகும்போது, கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தம்பித்துவத்தை பார்க்க முடியல. அப்போ பாருங்க, அந்த தம்பித்துவம் அதிகமா இருக்குன்னா உள்ள என்ன இருக்குது? கர்வம். நீங்க பாருங்க, அந்த கர்வம் இருக்கு அப்படின்னா மனம் பலகீனம். அந்த பலகீனத்தினுடைய எக்ஸ்பிரஷன் தான் என்னது? மானித்துவம். பிரைடு வருதுனாவே உள்ள என்ன அர்த்தம்? பிரச்சனை, மனதினுடைய பலகீனம், இம்யூனிட்டி கம்மியான மனம், எதையும் தாங்கக்கூடிய சக்தியை இழந்த மனம் ஆச்சுங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட். மனம் அப்படி இருக்கிறனாலதான் பலகீனமாக, இம்யூனிட்டி இல்லாமல் பலகீனமான மனம்தான் ஒரு சின்ன விஷயத்தை சாதிச்சுட்டா கர்வம் கொள்ளும். அந்த கர்வம், அது பெரிய மியூசிஷியனா இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும், அந்த மனதுக்குள்ள கர்வம் வந்துருச்சுன்னா மனம் அங்க என்ன அர்த்தம்? பலகீனமான மனம்னு அர்த்தம். மனகீனமான பலம் தான் காரணம் ஃபார் மானித்துவம். கர்வத்துக்கே, பிரைடுக்கு எது காரணம்? மனதினுடைய பலகீனம், இம்யூனிட்டி இல்லாத மனம். அப்ப என்ன வருது? ஆட்டோமேட்டிக்கா கர்வம் வந்துருதா? அந்த கர்வம் உள்ள இருக்குது, அது அமைதியா இருக்காது. அது என்ன பண்ண சொல்லும்? வெளிப்படுத்த வைக்கும். எப்படி? ஒத்த காதல தோடு போட்டுக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் போனா கடனை வாங்கியாவது செலவு பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றது, இப்படி இதுலதான் போகணும், இப்படித்தான் போகணும், ஒரு நார்ம்ஸ் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா? பிகாஸ் ஆஃப் மன பலகீனம். ஆனா அவங்கள பார்க்கும்போது நமக்கு இது தெரியும், நம்ம பண்ணும்போது நமக்கு இது தெரியணும், மற்றவங்க பண்ணும்போது நமக்கு இது தெரியணும். நான் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், நான் தம்பமா இருக்கிறேன்னா என்ன காரணம்? மற்றவங்க முன்னா நான் இப்படித்தான் புடவை கட்டணும், இந்த புடவை தான் கட்டுவேன், இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன். நமக்குள்ள இருக்கிற யோசனை, மற்றவங்களை பார்க்கறது தோஷ தர்சனம், நமக்குள்ள இருக்கிற தோஷ தர்சனத்தை பார்க்க முடியும். ஏன்னா புத்தி மறைச்சு வச்சிருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம புத்தியை மறைச்சு வச்சிருக்கோம். இப்படித்தான் புடவை கட்டுவேன், நான் இதைத்தான் கட்டுவேன், இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன், இதெல்லாம் இவ்வளவு கம்மியா விலையை கட்ட மாட்டேன், என்னோட ஸ்டேட்டஸுக்கு நான் இப்படி கட்டினாத்தான் நீ 4 பேர் மதிப்பாங்க, எத்தனை கன்க்ளூஷன் வச்சிருக்கோம்? பிகாஸ் ஆஃப் மானித்துவம், தம்பித்வம். ஏன் அந்த மானித்துவம் வந்தது? இந்த கூட்டத்துக்குள்ள போனா இப்படித்தான் இருக்கணும், ஏன் அந்த ஒரு மானித்துவம் பிரைடு வருது? ஏன் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரைடை காமிக்கிறோம்? பிரைட் பிகாஸ் ஆஃப் மனதில் என்ன கம்மி? இம்யூனிட்டி கம்மி, என்ன மனம் பலகீனம்னு போர்டு போட்டு காமிக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் யார் அந்த ஆடம்பரத்துக்குள்ள போய் சிக்கிட்டாங்களோ அவங்களாம் என்னன்னு போர்டு போட்டு காமிக்கிறாங்க? என் மனம் பலகீனமானது, என் மனம் பலகீனமானது, என் மனம் பலகீனமானது, என் மனம் பலகீனமானது, அதனால எனக்கு பிரைடு, அதனால அதை மறைக்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆடம்பரம் செய்து கொண்டிருக்கிறேன். திஸ் இஸ் லாஜிக். எங்க யாரும் நெகட் பண்ணுங்க பார்க்கணும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு வேற ஏதாவது ஃபேக்டர் தான் சொல்லுங்க. இந்த சாஸ்திரம் சொல்வதை நாம ஒரு டிண்ட், ஒரு சின்ன பிட்டு கூட நம்மளால நெகட் பண்ண முடியாது. உள்ள என்ன இருக்கு? கண்டிப்பா அவங்களுக்கு மன பலகீனம். அதைத்தான் அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? கர்வமாக, மானித்துவம், தம்பித்துவமாக அது வெளிப்படுகிறது. புரிஞ்சுங்களா? இந்த மனநிலை எப்படி? இப்ப தம்மம் அடிக்கிறாங்கன்னா என்ன சொல்லிட்டு நானு, சாஸ்திரம் என்ன சொல்லுது? மனம் பலகீனம். பலகீனமான மனதில் சாஸ்திரமா என்ன ஆகாது? கர்மயோகம் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம வாட்டுக்கு இங்கேயும் ட்ரை பண்றேனே, அங்கேயும் ட்ரை பண்றேனே, முடியாது. எது? அங்கேயும் உலக வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நான் போய்க்கிறேன், இந்த மானித்துவம் தம்பித்தத்தோட. நான் இங்க சாஸ்திரம் படிச்சுக்கிறேனே,
ஏன்னா பலகீனமான மனதை வச்சுக்கிட்டு அந்த மனம் பலமானா மட்டும்தான் இறைவன் சொல்ற வாக்கை நம்மளால கிரகிக்க முடியும். கிரகிக்கிறது மட்டுமில்ல, தாரண சக்தி, மேதா, அதை தாங்கி வைக்கணுமே. கிரகிக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு கிரகணம்னு பேரு. கிரகணம் மட்டும் போதுமா? கிளாஸ் முடிஞ்சு மறந்துருச்சுன்னா சோ என்ன பண்ணணும்? நமக்கு மேதா சக்தி, சரஸ்வதி சக்தி அங்க உள்ள ஆடணும். அந்த தேவி மனதில் வெளிப்படணும். அப்பதான் அந்த தாரண சக்தி, கிரகிக்கிற சக்தி, தாரண சக்தி வரணும்னா சரஸ்வதி நம்முள் நம் மனதில் சரஸ்வதி எழுந்தருளினால் மட்டும்தான் we can grasp and retain and assimilation. அடுத்து என்னது? கடைசி பாயிண்ட், assimilating what I have learned. அதெல்லாம் நடக்கணும்னா சரஸ்வதி அனுகிரகம் வேண்டும். இல்லைனா எதுவும் நடைபெறாது. ஆச்சா, இப்போ என்ன சொல்ல வரோம்? சோ இந்த அமானித்துவம், அதம்பித்வம். இப்போ இதுக்கப்புறம் பகவான் பகவத்கீதையில ஒரு லாங் லிஸ்ட் கொடுக்கிறார். அமானித்வம், அதம்பித்வம், சாந்தி மன அமைதி, ஆர்ஜவம் நேர்மை, இந்த மாதிரி ஒரு 21 குணங்களை அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணும்? இவர் என்ன சொல்ற? இதெல்லாத்தையும் தியாஜ்யம், கமிங் டு த சூத்ரா, இதெல்லாம் என்ன பண்ணும்? மானித்துவத்தையும் தம்பித்துவத்தையும், ஏன்னா அமானித்துவத்தை தியாஜ்யம் பண்ணக்கூடாது, மானித்துவத்தையும் தம்பித்துவத்தையும் தியாஜ்யம். புரிஞ்சுங்களா? அமானித்துவங்கிறது பெற வேண்டிய நல்ல குணங்கள், அதுல இருந்து விடுபடுற பேர் அமானித்துவம். தம்பித்துவத்திலிருந்து விடுபடுறது என்னது? அதம்பித்துவம். புரிஞ்சுங்களா? எதை விடணும்? மானித்துவத்தையும் தம்பித்துவத்தையும் தான் தியாஜ்யம் பண்ணணும், விட்டுறணும். எதை வளர்த்தி கொள்ளணும்? அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யவம், ஆச்சாரியோ பாசனம், சௌச்சம், ஸ்தைரியமாத்ம வினிகிரஹா. அந்த ஸ்லோகத்தை தான் எடுத்து அவரு இங்க போட்டிருக்காரு. புரிஞ்சுங்களா? அடுத்தது நம்ம அந்த பகவத்கீதை அந்த ஏரியா வரும்போது இன் டீட்டெயில் ஒன்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். அடுத்த சூத்திரம் 65. ததர்பிதா கிலாச்சாரக சன்னு காம குரோதாபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணீயம். மீனிங் எழுதிக்கலாம், விளக்கம் அதோட கண்டினியூஷன் தான். தத்து எப்படி பிரிக்கணும்? தத்து அர்ப்பித கிலாச்சாரக, தத்து அர்ப்பித கிலாச்சாரக சன்னு காம, பெரிய சூத்திரம் எழுதிக்கணும். தத்து அர்ப்பித அகில அப்படி கூட எழுதிக்கலாம். அகில ஆச்சார, ஆச்சாரக சன்னு, தத்து அர்ப்பித அகில ஆச்சாரக சன்னு. அடுத்தது காம குரோத அபிமான ஆதிபதம், ஆதிக்கம். காம குரோத அபிமான ஆதிக்கம் முதலிய அர்த்தம். அடுத்தது தஸ்மின்னு ஏவ கரணீயம், கிருதாத்து செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னு சொல்றாரு? கரணீயம்னா செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? தத்து அர்ப்பித, முதலே சொன்ன, எப்பவுமே ஒரு சூத்திரமோ ஏதோ ஒண்ணு தத்து, அவன் அருளால், அவன் தான் வழங்கி அப்படின்னா அவன்கிற புரோனோன் எதை குறிக்குது? ஈஸ்வரன். அந்த மாதிரி இங்க என்னது? தத்துங்கிறது யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வர அர்ப்பித்த, எல்லா செயல்களையும் அர்ப்பணம் செய்தவனாக. அகில, அகிலனாங்க ஃபுல், எல்லா. ஆச்சாரம்னா செயல்கள். அப்ப எல்லா செயல்களையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்தவனாக. யக்னம், இங்கதான் பகவத்கீதை வேலை செய்யும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன செயல்கள் செய்யறீங்களோ, பூஜை பண்றது சாண்டிங் மட்டும் இல்லைங்க, காலை எந்திரிச்சு பல்லு வளர்க்கறதுல இருந்து ராத்திரி படுக்கிற தூங்குற வரைக்கும் எல்லா செயல்களையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்தல், செய்தவனாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது காம கோபம், காமம் கோபம் கர்வம் என்ன ஆட் பண்ணிக்கணும்? விருப்பு வெறுப்பு, அந்த 6 ஷட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். விருப்பு, காம குரோத
மதம், மாத்சரியம், ராகத்வேஷம் எல்லாமே ஆட் பண்ணிக்க. ராக, துவேஷ, மத, மாத்சரிய, காம, குரோதம். அதுதான் ஆதிபதம் போட்டாரு. முதலியவற்றை கூட. பாருங்க, அழகான சூத்திரம். இதெல்லாம் உனக்குள்ள இருக்கா? அவன்கிட்ட அப்புறம் அவனிடமே செய்ய வேண்டும். நீ அவங்ககிட்ட காட்டுங்கிறாங்க. இப்ப நாரதர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள இதெல்லாம் இருக்கு. விருப்பு, வெறுப்பு, காம, குரோதம், மதம், ஆச்சரியம் எல்லாம் இருக்கா? அது என்னை விட்டு போயிடும்னா போகாது. என்கிட்ட விருப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கூட என்னை விட்டு போயிடணும், விருப்பம் என்னை விட்டு போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா போகாது. அவர் என்ன டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு நாரதரு? நீ அதை இறைவிடம் காட்டு. வெறுப்பு இருக்கா? இறைவிடம் காட்டு. எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கலாம் பாருங்க. எல்லாத்தையும் யாரு? இறைவனிடம் காட்டு. காரணியம் அவனிடம் செய். உனக்கு குரோதம் இருக்கா? கோபம் வருதா? சாமி கிட்ட காமி. இறைவனிடம் காட்டு. மதம் இருக்கா? இறைவனிடம் காட்டு. தப்பில்லை. சேனலைஸ் பண்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேனலைஸ் அவர் செல்ஃப். உனக்கு காமம், குரோதம், விருப்பு, வெறுப்பு, மதம், மாத்சரியம் எல்லாத்தையும் யார்கிட்ட காமி. காரணியம் இறைவனிடம் காட்டு. பியூட்டிஃபுல் சூத்திரம். ஏன்னா இது பியூர் சைக்காலஜி. நீங்க இப்ப நமக்குள்ள இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஹிம்சை, இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற குணங்கள், நற்பண்புகளை முதல்ல கெட்ட பண்பு எதுன்னு, அந்த பண்புகள் நம்மளிடம் விரும்பத்தகாத பண்புகள் எது எது இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து விலகணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போகணும் அப்படின்னாலும் அது போகாது. அப்ப என்ன சொல்றாரு இவர் நாரதர்? இறைவனிடம் காட்டு. என்னங்க சொல்ல வராரு? ஃபார் எக்ஸாம்பிள் கோபத்தை எடுத்துக்கலாமே. ஒன்னொன்னு எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கோபத்தை எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப கோபம்ங்கிற குணம் உனக்குள்ள இருக்கு. நீ கண்டுபிடிச்சிட்ட. நமக்கு தேவையில்லாம கோபம் வருது. கோபத்தினால மற்றவங்களை போட்டு என்ன பண்ணி வச்சிடறேன்? அடிச்சு வச்சிடறேன், வாயால துன்புறுத்திடுறேன். ஏன்னா நமக்கு கீழே இருக்கவங்கள அடிப்போம், நமக்கு சம்மா இருக்கவங்கள வார்த்தையினால சொல்லுவோம், நமக்கு மேல இருக்கவங்கள மனசால என்ன பண்ணிட்டு இருப்போம்? வெளிப்படுத்திட்டு தான் இருப்போம். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்குள்ள என்ன இருக்கு? கோபம் இருக்கு. நான் அதுல இருந்து விடுபட வேண்டும். ஆனா விடுபட வேண்டும்னு தியானம் பண்ண என்ன ஆகிறது? இல்ல, கோபம் எல்லாம் போறது இல்ல. அந்த தியான காலத்தில் நான் கோபம் எல்லாம் இருக்கேன். அது சாஸ்திரம் என்ன சொல்லுது? இறைவனிடம் அந்த கோபத்தை காட்டு. இதுதான் அவர் சொல்றது. அந்த கோபத்தை இறைவனிடம் காட்டு. ஆங்கிரி வித் காட். இறைவிடம் காட்டு. என்னன்னு காட்டு? இறைவா, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். ஏன் இறைவனை எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாய் அப்படின்னு இறைவிடம் காட்டு. ஏன்னா சைக்காலஜியே பாத்தீங்கன்னா, கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், உள்ள உணர்வு, கோபங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அடக்கக்கூடாது. அடக்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு நாளைக்கு ப்ரெஷர் ஆகி பாட்டில் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு கொண்டு நம்மள டிப்ரெஷன்ல விட்டுரும். அதனால கோபத்தை என்னைக்கும் உணர்வு வந்ததுக்கு அப்புறம், கோபம்ங்கிற உணர்வு மனதில் எழுந்ததற்கு பிறகு, அது நமக்கு தாங்க தெரியும். கோபம் ஒரு வாழ் கத்துவாங்க, உள்ள எந்த அளவு டிஸ்டர்ப் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு தான் தெரியும் நம்ம உள்ள உணர்வு, கோப உணர்வு எந்திரிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா பண்ணணும்? அந்த இடத்த விட்டு அந்த அளவுக்கு போயிடணும். அந்த உணர்வு உள்ள வருது, அது டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன்ல வந்துடும். ஒரு ரெண்டு நிமிஷம் சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை டக்கு நமக்கு வந்தது. கோபம் உணர்வு வந்தோன்ன எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடணும். தனிமைப்படுத்திக்கணும், கோபத்தை வெளிப்படுத்திடணும். உணர்வு வந்ததற்கு பிறகு தமம் இதுக்கு பேர். உணர்வு மனதுக்குள்ள வந்துருச்சுன்னா அடக்க கூடாது. என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஏன்னா அடக்கி வச்சீங்கன்னா யூ வில் கோ டு டிப்ரெஷன் ஒன்லி. கோபத்திலிருந்து விடுபட முடியாது, டிப்ரெஷன்ல தான் போய் சிக்குவோம். ஸோ என்ன பண்ண, அந்த மனதை அப்படிதான் முறைப்படி மனதை கையாள வேணும். அப்ப இறைவன் என்ன சொல்றாரு? அந்த இடத்த விட்டு முதல்ல டக்குன்னு அந்த போயிரு. அது ஆர்கியூமெண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு இடம். அப்ப டக்குன்னு போயிட்டு உன்னை தனிமைப்படுத்திக்கொள். அந்த கோபத்தை வெளிப்படுத்திடும். கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு சுவாமிஜி ஒரு லாங் லிஸ்ட் கொடுப்பாரு. உட்கார்ந்து லெட்டரை எழுது, கண்ணாவில் என்னென்ன திட்டணும்னு நினைச்சு எல்லாத்தையும் எழுதி கவர்ல போடு. அவர் காலத்துல அதெல்லாம் கவர் போஸ்ட், இப்பெல்லாம் கவர்ல குழந்தைக்கு என்ன தெரியாது. கவர்ல போடு, அட்ரஸ் எழுதிடு, டூ போட்டுரு, ஃப்ரம்மும் போட்டுரு. அடுத்து என்ன பண்ணும்? போஸ்ட் பண்ணிடாத, கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டு. This is one expression of anger. We must do it. எது வேணா அது உங்களுக்கு அப்படி இருக்கு. சில பேர் என்ன, நல்லா பெட்ரூம்ல நல்ல குச்சி ரெடியா வச்சுக்கோ, எப்பப்ப கோவம் வருதோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோபத்திலிருந்து விடுபடணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் பண்ணி ஆகணுங்க. அது வரும். அப்ப என்ன பண்ண, நல்ல ஒரு பெரிய குச்சி எடுத்து வச்சுக்கோ. போய் ஒரு தலைவாணி அதுக்குன்னு வச்சுக்கோ. கோவம் வந்துன்னா போய் நல்லா அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா தலைவாணி நல்லா மொத்திட்டு பஞ்சு வரக்க அடிச்சுட்டு வெளியில வந்து
கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனையே. இதை அடக்கி நான் வந்து யார் என்ன சொன்னாலும் அப்படி தாங்கிக்குவேன். ஐயோ, அதுதான் பெரிய பிரச்சனையே. கத்துறாங்க பாருங்க, கோபம் வந்தேன் அவங்களுக்கு கூட ஏத்துக்கலாம். நான் கோபப்படாம அப்படியே அடக்குறாங்க பாரு, நான் வந்து ரொம்ப பொறுமைசாலி, நான் வந்து கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன். கோபத்தை வெளிப்படுத்தாததான் அதிகமாக கோபப்படுவதற்கு இன் ஃபியூச்சரில் காரணமே. நீங்க கோபத்தை வெளிப்படுத்தாமல் அடக்கி வைக்கிறது தான் உங்களுடைய கோபத்தை அதிகம் பண்ணும் ஃபியூச்சரில். ஹேண்ட்லிங் த ஆங்கர் இன் ராங் வே அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். பட் எப்படி பண்ணணும்? நமக்கு ஏற்று மாதிரி நிற்கிறவங்க புண்படாத மாதிரி அந்த பக்கம் போய் தனியாக எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு வந்து ஏங்க ஆயுசு ஃபுல்லாக இப்படியானா அப்படி இல்லை. கோபத்தை குறைப்பதற்குண்டான முதல் ஸ்டெப்பு இங்கே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்தூலமாக ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணும்? வாய் துடிக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் குறைச்சிங்க வச்சு கொஞ்ச நாள் ஆனாலும் அது பிசிக்கலாக வெளிப்படுத்துறது குறைஞ்சி போயிடும். அடிக்கணும்னு தோணுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது அடிக்கணுங்கிற உணர்வு போயிடும். கோபத்தினால் அடித்தல் வேற, கரெக்ட் பண்றதுக்காக அடித்தல்ங்கிறது வேற. கோபத்தினால ஒருத்தர் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணி கோபத்தை வெளிப்படுத்திடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்க வரணும்? ஸ்தூலத்திலிருந்து எங்க வரணும்? அது பாருங்க. அடுத்தது வாய் பேச ஆரம்பிக்கும். அடுத்தது கை அடங்கிச்சா வாய் அப்படியே கட்டன்னு வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுங்க? டபாரு போய் கத்துங்க. ரூம்ல போய் அவனை என்ன வாயில திட்டணுமா திட்டிருங்க. பிசிக்கல். அடுத்து வாய் என்னதான் பிசிக்கல். வாயில கண்டபடி ரூம்ல போய் திட்டிட்டு வெளியில வந்துருங்க. கண்டபடி அவனே வெளியே நீங்க ஏத்த மாதிரி அவன் நிக்கிறான், பையனோ வீட்டுக்காரோ இல்ல யார் நிக்கிறா வச்சு கண்டபடி திட்டிட்டு வெளியில வந்துடுறது. இது 2வது ஸ்டெப். முதல்ல கை அடக்கணும், அப்புறம் வாய் அடக்கிட்டோம். இது கொஞ்ச நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய் துடிக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்படியே நரம்பு நாடில அப்படியே வாயில நடுங்கும், அப்படியே வார்த்தைகள் தேடும். அப்ப கண்டுபிடிச்சுக்கணும், ஐயோ இந்த இடத்துல நம்ம அலர்ட் ஆறுமுகம் அலர்ட் ஆகிக்கணும். போய் அவங்களுக்கு முன்னால சொல்லாம ரூம் தனியா போயிடணும். போய் கத்துங்க. கதவை தாளை போட்டு யாருக்கும் சத்தம் கேட்கக்கூடாது. தாளை என்ன வேணுமோ ஒரு ஆத்தங்கரையில் போய் கத்துறீங்களா எங்கேயோ ஒரு பக்கம். ஏன்னா கோபம் வந்து ஆத்தங்கரைக்கு போறதுக்கு கோபம் போயிடும். ரூம் தான் பெஸ்ட். ரூம்ல போய் இல்ல பாத்ரூம்ல போய் அது யாரு வர கத்துன்னு கத்திட்டு. இது 2வது ஸ்டெப். இப்ப எங்க வந்தோம்? கை பிசிக்கல் முடிஞ்சு வாய்க்கு வந்துட்டோம். அதை விட அடுத்து எது? சூக்ஷ்மம், மனம். இதை 2ஐயும் நீங்க அடக்குனீங்க அப்படின்னா மனதுக்குள்ள வரும். எது அடிக்கலான்னு தோணும், அப்புறம் வாயில பேசலான்னு தோணும், ஆனா ஒண்ணு செயல்பாட்டுக்கு வந்திருக்காது. அப்போ அடுத்து எங்க உள்ள போகணும்? சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மத்துக்கு வந்ததுக்கு ஸ்தூலத்திலிருந்து கோபத்தை விடுபட்டு இப்ப எங்க வந்திருக்கிறோம்? சூக்ஷ்மம். சூக்ஷ்மனா மனம். மனதுக்குள்ள கோபம் வரும்போது அப்போ நீ வெளிப்படுத்திதான் ஆகும். அப்போ மனதுக்கு அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்துக்குண்டான காரணம் என்னன்னு சிந்திக்கணும். இதெல்லாம் வந்து கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் வரும். புரிஞ்சுக்கலாம்? கோபத்தோடு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் சிந்திக்கவே நமக்கு சக்தி வராது. அப்போ கோபம் இருக்கும்போது மனதில் இருக்கும்போது சிந்திக்கணும். ஏன் எனக்கு அவங்க மேல கோபம் வருதுன்னு உட்கார்ந்து சிந்திக்கணும். இது மனதளவில் கோபத்தை விடுதல். இப்ப ஏன் எதிர்பார்த்திருப்போம், நான் அக்செப்டன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் ப்ராப்ளம். கோபம் வரக்கு எது? ஃபர்ஸ்ட் எது? நான் அக்செப்டன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்புறம் இயலாமை. நம்மளுடைய இயலாமை கோபமா தான் வெளியில் வரும் எப்பவுமே. இயலாமை. சோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்கு பிரிங்கிங் ஈஸ்வரா இஸ் த டெக்னிக். ஒருத்தர் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலனா யாரை கொண்டு வாங்க நடுவுல? அடிக்கும்போது வாயில திட்டும் போதெல்லாம் ஈஸ்வரால வேலைக்கு நீங்க சொன்னீங்கன்னா கூட ஈஸ்வராக சத்தம் கூட காதில் போகாது, உங்களுக்கு போகாது. அதனால அப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு மனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் பிரிங் ஈஸ்வரா பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ. கொண்டு வந்து அவரு எதுக்கு இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை கொடுத்துருக்காரு, ஏன் அவருக்கு நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன், ஏன் அவரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும்போது யார் வேணும்? ஈஸ்வரா. கொண்டு வந்து அவர் வெறுப்பு தான் காரணம். கோபத்துக்கு எது காரணம்? வெறுப்பு, நான் அக்செப்டன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், துவேஷம், இதெல்லாம் தான் காரணம் கோபத்துக்கு. அது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அதை மனதில் தீர்க்கும் போது தான் எங்க போகுது? காரணத்தில் சென்று அடங்கும். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு வந்து அப்புறம் எங்க போயிருந்த குணம்? காரணத்தில் சென்றுடா இல்லாமல், அதாவது காரணத்துக்கு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்தூலத்திலிருந்து எங்க வந்தோம்? சூக்ஷ்மத்துக்கு வந்தோம். இப்ப சூக்ஷ்மத்திலே போயிருச்சு அப்படின்னா அது எங்க இருக்கும்? காரணத்தில் ஒடுங்கும் பாங்க. காரணத்தில் ஒடுங்குன்னு என்னங்க? இப்ப நம்மளுக்கு வந்த பழைய பதிவுகள்லாம் உள்ள இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த ஒரு கோபப்படுற சூழ்நிலை வந்தோன்ன அந்த உள்ள கோபம் அப்படியே அழகா தூக்குறது, நமக்கு தலை தூக்குறது தெரியும், தானா படுத்துக்கும். அது காரணத்தில் ஒடுங்குச்சுன்னு அர்த்தம். கோபம் உண்டு. காரணத்தில் ஒடுங்குதல்னு என்ன? இப்ப நம்ம ஒண்ணு பாக்குறோம்,
இதுக்கு முன்னால கோபத்தை அடக்குவதற்குண்டான முயற்சியில செய்யறதுக்கு முன்னால பட்டைய கழட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை மறுபடியும் வரும். நீங்க கோபத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கிறதுக்காக சூழ்நிலையில மாறாதுங்க. அந்த சூழ்நிலை மறுபடியும் வரும். பட்டைய போட்டு அடிச்ச சூழ்நிலையா இருக்கும். வாயில கண்டபடி வேசுன ஒரு சூழ்நிலையா இருக்கும். சில பேர் கோபம் தான் ஃபுல்லா சாப்பிட வேண்டியது ஏதோ ஒண்ணு. அந்த சூழ்நிலை வரும்போது மனம் பார்க்கும். மனம் தான் பார்க்கும். கண்ணு கொண்டாந்து கொடுத்தா மனம் தானே அது கோபம். மனம் பார்க்கும்போது இது கோபத்துக்குண்டான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் எனக்கு கோபம் வந்தது இதற்கு முன்பு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த கோபம் அப்படியே என்ன ஆகும், எங்கு முளைத்ததோ அங்கேயே அப்படியே அடுத்த அப்படி க்ஷணத்துல என்ன ஆயிரும், அப்படியே ஆமந்திரும். இது கோபத்துக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர் there is no need of that. அந்த எக்ஸ்பிரஷன் ஆங்கர் அந்த இடத்துல அது என்ன சொல்லணும்னா எழுதாம இருக்காதுன்னு சொல்லும் சாஸ்திரம். அந்த இடத்துல பழைய வாசனை என்ன பண்ணும், ட்ரிகர் பண்ணும். ஆனா என்ன ஆகும், அந்த இடத்துல அப்படியே படுத்துக்கும். எதை போல, வருவட்ட விதையை போல, பீஜவத்து தப்த பீஜவத்து. புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னால அந்த செடி என்ன ஆகும், அந்த சூழலை வந்து அப்படியே வேலையை விட்டு வேறு விட்டு கடை முளைச்சு கோபத்தை வெளிப்பட்டு இருந்தீங்களா, அந்த பீஜம்ங்கிறது உள்ள ஏன்னா வாசனை இல்லையா, அதை நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க 40 வருஷமா கோபப்பட்டு இருக்கிற அந்த பீஜம் எங்க போகும், அங்கதான் இருக்கும். அதை வந்து நீங்க புடிச்சு புடுங்கியெல்லாம் வெளியில போட முடியாது. அப்ப உள்ள விதை இருக்கும், ஆனா வருபட்ட விதை. அப்பதான் அந்த கோபம் எங்க போயிருச்சு, வருபட்ட விதையாக மாறிவிட்டது. விதை இருக்கும் ஆனால் முளைக்காது. தக்த பீஜவத்து. ஒரு விரும்பத்தகாத பண்புகளும் இங்க ஒன்னாந்து ஒடுக்கணும். அது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எதை எடுத்தப்போ, கோபம்னு எடுத்தேன். ஆச்சா, இந்த மாதிரி என்னென்ன இருக்குது விரும்பத்தகாத பண்புகள் என்னிடம், பொறாமையா இருக்கலாம், விருப்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், கர்வமா இருக்கலாம், மானித்துவமா இருக்கலாம், தம்பித்துவமா இருக்கலாம். இது எல்லாத்தையும் எங்க பண்ணணும், பிராக்டிஸ் எங்க கொண்டாந்து ஒடுக்கணும், தக்த பீஜ வத்து. அது எங்க இருந்து எழுகிறதோ அங்கேயே அமர்ந்து விடுன்னு சாஸ்திரம் சொல்லுவோம். இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, இது பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணு சொல்றாரு, நீ இறைவனிடம் வெளிப்படுத்து. இப்ப கோபம் வருதா, சாமி ரூம்ல போய் இறைவா எனக்கு ஏன் இப்படி கோபத்தை விடுபடன்னு விரும்புற, நீ ஏன் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிற கோபத்தை யார்கிட்ட காமி, இறைவிடம் காமிங்கிறார் நாரதர். நீ இறைவன்ட்ட ஆசைப்படு, வேதாந்த கத்துக்கணும் ஆசை அதிகமா இருக்குதா, அப்படியே வாய்க்கால வெட்டி விடு. எதுல ஆசை, இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், வீட்டை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணணும்னு தோணுதா, அதை அப்படியே சேனலைஸ் பண்ணி சாமி ரூம்ல விட்டுரு. ஏது, நான் நிறைய பூஜை பண்ணணும், நிறைய சாண்டிங் பண்ணணும், நிறைய இப்படி பண்ணணும் அப்படி. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. டக்குன்னு நீங்க அனுப்ப முடியாது. உடனே என்ன பண்ண, வாய்க்கால் வெட்டி இந்த பக்கம் சாமி ரூம்ல விட்டுரு. இந்த சாமி ரூம்ல எல்லாம் நான் எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்கும். சாமிக்கு அதை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும்னு தோணுதா, யூ டூ. மெயின் பாத்தீங்கன்னா அலங்காரம் இறைவனுக்கு பண்ணுவது இதுதான் சீக்கிரட்டே. ஏன்னா ஒரு ஆணோ பெண்ணானோ தன்னை பூஷித்துக் கொள்ளணுங்கிறது இயல்பான, அது ஹார்மோன் ப்ராப்ளம் வச்சுங்களா, அழகா தெரியணுங்கிறது. உடனே அது என்ன சொல்லு சாஸ்திரம், உடனே சாமி ரூம்ல மாத்தி விட்டு நீ சாமிக்கு அலங்காரம் பண்ணு, பூஜை பண்ணு, ஆசைப்படு, இறைவன் மீது என்ன பண்ணு. அதுதாங்க ஆண்டாள் தத்துவமே. அதுதான் இன்னைக்கு அது தெரியாம அவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஆண்டாளுடைய தத்துவமே அதுதான். எதையா இருந்தாலும் யாருக்கு காமிச்சிரு, ஆசை இருக்கா இறைவன் பார், வெறுப்பு இருக்கா இறைவன்ட்ட காமி, கோபம் இருக்கா இறைவன்ட்ட காமி, மதம் இருக்கா இறைவன்ட்ட காமி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அதுக்கு தான் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இது ஒரு சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இல்லைங்களா. எங்க காமிக்கணும் அங்க காமிக்காம இறைவனும் இங்க மாத்து. அதான் சொல்ற நாரதர், எதா இருந்தாலும் என்ன பண்ண, காரணி பாரு. அடுத்து கடைசி விட என்னன்னு பாருங்க, காரணியம். யூ டூ கிருதாக்குங்க, யூ டூ எல்லாத்தையும் பண்ணு. எது, காம குரோத அபிமான ஆதிக்கம். உனக்கு காமம் இருக்கா, குரோதம் இருக்கா, அபிமானம் இருக்கா, தம்பம் இருக்கா, எல்லாத்தையும் யார்கிட்ட காமி, காரணியம். புரியுங்களா? இதுதான் இந்த ஸ்லோகம். சூத்திரத்தை திருப்பி படிங்க. தத்து அர்ப்பித அகில ஆச்சாரக சன்னு. எல்லாத்தையும் என்ன பண்ணு, இறைவிடம் சரண்டர். நான் சரண்டர் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? மனதில் நினைக்கிறேன் இறைவா உனக்கு அர்ப்பணம், இறைவனா உனக்கு அர்ப்பணம், வாயில சொல்லுது. அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா மனதுல செகண்ட் தாட் வரக்கூடாது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க, அது ஈஸ்வர அர்ப்பணமா நீங்க பண்ணிட்டீங்க. செகண்ட் தாட்டு, நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன் அப்படிங்கிற செகண்ட் தாட் வந்ததுன்னா நீங்க என்ன அர்ப்பணா புத்திக்கு வழின்னு அர்த்தம்.
தானம் பண்றது வேறீங்க. அதை ஈஸ்வர அர்ப்பணமாக தானம் பண்ணும்போது மனதுக்குள்ள என்ன வரக்கூடாது, என்ன வராது, உண்மையில் சுபாவமாக நான் உங்களுக்கு உதவி செய்தேங்கிற எண்ணம் கூட எப்ப வரலையோ அப்பதான் கம்ப்ளீட் சரண்டர். அது வரைக்குங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோன்னு அர்த்தம். முயற்சி பண்ணி தான் பெறணும் சரண்டரிங். அர்ப்பணா புத்தி எல்லா காரியத்தையும் யக்னமா பண்ணு. ஏன் எக்ஸசைஸ் பண்ற? அதேதான் எல்லா கிளாஸ்லயும் அதை ஏன் எக்ஸசைஸ் பண்ற? உடல் ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸ் பண்ற போது அது அர்ப்பணம் அல்ல. இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும், அதுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும், அதற்காக நான் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்றேன்னீங்கன்னா அர்ப்பணா புத்தி வந்தாச்சு. வேற என்ன, அவ்வளவுதானே. இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணுங்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், பல்லு வளர்க்குறேன், எந்திரிக்கிறேன், எல்லாம் பண்றேன் போது சாத்விக குணத்தை பெறணும், சாத்விக குணத்தை பெறுவதற்காக நான் பூஜை பண்றேன், சாண்டிங் பண்றேன், அப்படிங்கும் போது என்ன ஆயிருது? யக்னம், அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். எப்படி ஹோமகுண்டத்தில் தேவதைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்திராய ஸ்வாகா இதென்ன மம சொல்ல பார்த்தீங்க. இந்திராய ஸ்வாகா. அடுத்த வாட்டி சொல்லுவாங்க இதென்ன மம. என்ன பண்றாங்க யக்னத்துல? எல்லாத்தையும் ஸ்வாகா, அது என்னுடையது அல்ல. அந்த புத்தி எங்க வரணும்? டே டு டே கர்மங்கள், பல்லு வளர்க்கறதுல இருந்து தூங்கி எந்திரிக்கிறது, திருப்பி படுத்து தூங்குற வரைக்கும் யக்னம், அது அர்ப்பணம். சோ தத்து அர்ப்பித இறைவன் தத்திர அந்த இடத்துல ஈஸ்வர அர்ப்பித அகில எல்லாரும் அகிலம் என்னென்ன கர்மங்கள் பண்றீங்களோ எல்லாமே சன்னு இருந்துட்டு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணு? காமம், குரோதம், மதம், மாத்சரியம், விருப்பு, வெறுப்பு எது இருக்கோ அது அவரிடமே காட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பியூட்டிஃபுல் ஸ்லோகா. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே சப்ரஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு அது என்ன ஆகுனா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆயிடும். நான் விருப்பிலிருந்து விடுபடணும்னு நம்மள நாமளே சப்ரஸ் பண்ணிக்க கூடாது, வெளிப்படுத்தணும் இல்லைன்னா அது சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். ஏன்னா முறைப்படி மனதை கையாள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நாமளே ஒரு முடிவெடுத்து ஒன்னிலிருந்து வரனா வர முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது படிக்கிற சூத்திரம். நிரூபபங்க பூர்வகம் நித்ய தாஸ்ய நித்ய காந்தா பஜனாத்மகம் பிரேம காரியம் பிரேமைவ காரியம். இது அப்படிதான் ஒரு அழகான சூத்திரம். இது நம்ம மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அடுத்த அத்தியாயமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது அத்தியாயம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துக்கு இது என்னவா இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இது அடுத்த கிளாஸ்ல அடுத்த கடைசி அத்தியாயம் பஞ்சம அத்தியாயம் அதுல பாத்தீங்கன்னா முக்கிய பக்தி மகிமா அதை பத்தி சொல்றாரு. முக்கிய பக்தியினுடைய மகிமை அதுதான் அடுத்த அத்தியாயம். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சா கொஞ்சம் அழகா இருக்கு இந்த ஸ்லோகம் சூத்திரம் படிக்கிறதுக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.